ஹலோ மக்களே, இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் கிறிஸ்மஸ் குக்கி செய்ய போகிறோம். சுகர் குக்கி பேசிக் ரெசிபி தான் இது. ஸோ தேவையான திங்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முதல்ல பட்டரையும் சீனியையும் நல்லா பீட் பண்ணிடணும். 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் முட்டையை சேர்த்து லைட் அண்ட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிடுங்க. சைடில் உள்ளதெல்லாம் ஒரு ஸ்பெச்சுலாக வச்சு எடுத்து விட்டு பீட் பண்ணிங்கன்னா சீனி நல்லா கரைஞ்சிரும். இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு சல்லடை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போட்டு நல்லா சலித்து அதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், ஹாஷாலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த டோவை 2ஆக பிரிச்சுட்டு ஒரு டோவில் ரெட் கலர் போட போகிறோம், ஒரு டோவில் க்ரீன் கலர் போட போகிறோம். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி க்ளிங் ரேப்பில் ரேக் பண்ணணும். அதே ப்ரொசீஜர் தான் மற்ற டோக்கும் க்ரீன் கலர் போட்டு இதே மாதிரி க்ளிங் ரேப்பில் ரேப் பண்ணி எடுத்துருங்க. இந்த டோவை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருங்க. ஃப்ரீஸ் பண்ண வேணாம், நார்மல் கூலில் வச்சு எடுத்தால் போதும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஓரளவு நல்லா செட் ஆகிருக்கும். அதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு 2ஐயும் ஒரே டோவாக செட் பண்ணிடுங்க. இப்போ பெரிய ஜிப்லாக் ஒன்று எடுத்து அதுக்கு இந்த மாதிரி அந்த டோவை வச்சு இப்போ டோவை நம்ம பெருசாக விரிக்க போகிறோம். வெளியில் வச்சு இந்த விரிக்கும் போது சைடில் பிரேக் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் ஜிப்லாக் பேக்கில் செய்கிறேன். இந்த மாதிரி பண்ணி ஒரு சின்ன ரோலர் ஒன்று வச்சு இந்த மாதிரி பண்ணி ரோல் பண்ணி இது ஒரு மெல்லிய லேயராக இதை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீஸ் பண்ணணும் ஒரு ½ அன் ஹவருக்கு அப்புறம் வெளியில் எடுத்து அந்த ஜிப்லாக்லேருந்து வெளியில் எடுத்து இந்த மாதிரி மாவு கொஞ்சம் தூவிட்டு அதுக்கு மேலே அதை போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை இப்போ ரோல் பண்ண போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ரோல் பண்ணணும், இல்லைன்னா உடஞ்சிரும். எனக்கு உடஞ்சிருச்சு. முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுற டைமை பார்த்துக்குங்க. நான் ½ அன் ஹவர் ஃப்ரீஸ் பண்ணேன், எனக்கு உடஞ்சிருச்சு. நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஃப்ரீஸ் பண்ணுங்கள் போதும். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி இதை டைட்டாக ரோல் பண்ணணும், இல்லாட்டி நம்ம டீஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது அது உடஞ்சிரும். முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக ரோல் பண்ணி இதே மாதிரி பேக்கிங் பேப்பரில் ரோல் பண்ணி 2 சைடையும் டாஃபிக்கு நம்ம சுற்றுற மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடணும். அப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து மறுபடியும் அதை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவசரமாக கட் பண்ணால் உடஞ்சி கீழே வந்துடும், வெடித்து வந்துடும். அதனால ரொம்ப பொறுமையாக மெதுவாக ஸ்லைஸ் பண்ணணும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் அடுக்கி பேக் பண்ண போகிறோம். 180 செல்சியஸில் 10 நிமிஷமும் 100 செல்சியஸில் 15 நிமிஷமும் அப்புறம் அவன்லேயே ஆறுற வரைக்கும் விட்டுற போகிறோம். அதுக்கப்புறம் எடுத்தால் தான் அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லாட்டி ஒரு மாதிரி வதன்னு இருக்கும். எடுத்துகிட்டு சர்வ் பண்ணுங்கள். செம்ம சூப்பரான குக்கி இது. கிறிஸ்மஸ்க்கு சூப்பரான ரெசிபி. ஒகேஷனுக்கு ஏற்ற மாதிரி கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். கலர் வேணாம் அப்படின்னா நார்மலாக வர பட்டர் கலர் ஒன்றும் கொக்கோ பவுடர் சேர்த்து கொக்கோ கலர் ஒன்றும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.